மனுமுறை கண்ட வாசகம். நடந்ததை அறிந்த அரசன் துயரில் ஆழுதல். அதாவது மனுநீதி சோழன் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய மகனை தன்னுடைய தேரை ஏற்றி கொன்னுடுறாரு. நீதிக்காக தன்னுடைய மகனையே கொன்றதால அவருக்கு வந்து மனுநீதி சோழன் அப்படின்ற ஒரு பேரும் வந்தது. இப்போ இந்த மனுநீதி சோழன் வந்து தன்னுடைய மகனை வந்து தேரேற்றி கொண்டுட்டார். கொண்ட மகனை பார்த்து இவர் எப்படியெல்லாம் புலம்புறாரு அப்படின்றத வர்ணிக்கிற விதமாக மனுமுறை கண்ட வாசகம் யார் எழுதுனா அப்படின்னா ராமலிங்க அடிகளார் எழுதினார். அது எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, அதாவது நல்லவங்களுடைய மனசை வந்து நடுங்கிற மாதிரி நான் ஏதாவது பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நெக்ஸ்ட் வந்து வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, அதாவது நல்லா இருக்கிறவங்க மேலே பொய் கேஸ் போட்டு ஏதாவது நான் அவங்களோட மானம் கெடுத்துட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தினேனோ, அதாவது தானம் கொடுப்போரை நான் வந்து இவங்களுக்கு கொடுக்காதுங்க அப்படின்னு சொல்லி நான் தடுத்து நிறுத்திட்டேனா, இல்லைனா மனம் மொத்த நட்பை வஞ்சகம் செய்தேனோ, அதாவது நண்பர்களுக்கு இடையே பொய் சொல்லி கோல் மூட்டி நான் அவங்கள பிரிச்சுட்டேனா, இல்லை குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, வரியை அதிகமாக விதித்து நான் வந்து மக்களுடைய வரி பணத்தை கொள்ளை கொண்டேனா எனக்கு தெரியலையே. ஏழை வயிறெறிய செய்தேனோ, தர்மம் பாராது தானம் கொடுத்தேனோ, உயிர் கொலை செய்வோருக்கு உபகாரம் சொன்னேனோ, அதாவது கொலை செய்கிறவங்களுக்கு நான் வந்து பிளான் போட்டு கொடுத்தேனா, களவு செய்வோருக்கு உளவு செய்தேனோ, களவு செய்வோருக்கு வந்து நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணனா எனக்கு தெரியலையே. ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டேனா, வேலை இட்டு கூலி குறைத்தேனோ, அதாவது இவ்வளோ வேலை சொல்லி கூலியை கம்மியாக கொடுத்துட்டேனா, கோன் சொல்லி குழம்பும் குடைத்தேனோ, கோன் சொல்லி இவர் வந்து இந்த குலத்தை சார்ந்தவர் இப்படி இந்த குலத்தை வந்து இழிவாக பேசி நான் வந்து இது பண்ணேன்னா எனக்கு தெரியலையே. குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவை வந்து நான் வணங்காமல் இருந்துட்டேன்னா எனக்கு தெரியலையே. குரு காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ, அதாவது கன்றுக்குட்டிக்கு வந்து பசு வந்து பால் ஊட்டாத அளவுக்கு அந்த மாடை வந்து பிரித்து வச்சுட்டேனா எனக்கு தெரியலையே. பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, அதாவது நெல்லில் வந்து கல்லை கலந்து விற்றனா எனக்கு தெரியலையே. சிவனடியாரை சீறி நின்றேனோ, அதாவது சிவனடியாரை வந்து நான் ஏதாவது துன்பப்படுத்திட்டேனா எனக்கு தெரியலையே. அன்புடையவர்களுக்கு துன்பம் செய்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ என்னதென்று அறியேனே, அதாவது என்ன பாவம் செஞ்சுட்டேனோ இன்றைக்கி என் பிள்ளை நானே என் கையால் என் பிள்ளையை நான் கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்புறது போல் மனுமுறை கண்ட வாசகம் வந்து இருக்குது. இது யார் எழுதுனா அப்படின்னா ராமலிங்க அடிகளார்.